ஓம் சாந்தி. 29/7/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, பாபா முரளியை பேசி ஞான இரத்தினங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு வந்துள்ளார். இதனாலேயே நீங்கள் ஒருபொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. உங்களுக்கு முரளியில் விருப்பம் இல்லை என்றால் உங்களுக்கு தந்தை மீதும் விருப்பம் இல்லை என்பதே அர்த்தமாகும். கேள்வி: இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் கிரகித்துக் கொள்ளும் அனைத்திலும் மிகச் சிறந்த நடத்தை யாது? பதில்: விகாரமற்றவர்கள் ஆகுவதே அனைத்திலும் மிகச் சிறந்த நடத்தை ஆகும். இந்த முழு உலகமும் விகாரம் நிறைந்தது என்ற ஞானத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். விகாரமானவர்களாக இருத்தல் என்றால் நன்னடத்தை அற்றிருத்தல் என்று அர்த்தமாகும். விகாரமற்ற உலகை ஸ்தாபிப்பதற்கே தந்தை வந்துள்ளார். தேவர்கள் விகாரமற்ற நடத்தையை கொண்டிருக்கின்றார்கள். தந்தையை நினைவு செய்வதனால் உங்கள் நடத்தை சீர்திருத்தப்படுகின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. எங்கள் தந்தையே பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம சத்குருவும் ஆவார். அனைவருக்கும் இவ்விடயத்தை கூறுங்கள். அல்பாவினதும் பீட்டாவினதும் பாடத்தை அனைவருக்கும் கற்பியுங்கள். 2. கியான் என்றால் உலக சக்கரத்தின் ஞானத்தை கிரகிப்பதுடன் சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுபவர்கள் ஆகுவதும் ஆகும். விக்யான் என்றால் சத்தத்திற்கு அப்பால் மௌனத்திற்குள் செல்வதாகும். 7 நாள் பாடநெறியை பெற்று நீங்கள் எங்கு வசித்தாலும் தொடர்ந்தும் இதனை கற்றிடுங்கள். ஆசீர்வாதம். சேவை செய்யும் பொழுது மரியாதை அல்லது கௌரவம் என்ற பழுக்காத பழங்களை துறப்பதன் மூலம் அகங்காரத்தில் இருந்து விடுபட்டிருப்பதனால் சதா சந்தோஷமாக இருப்பீர்களாக. பெயர், மரியாதை, கௌரவம் என்பவற்றை விரும்புவது ராஜரீக வடிவங்களான ஆசையாகும். தமது பெயர் அறியப்பட வேண்டும் என்பதற்காக சேவை செய்பவர்கள் தற்காலிக பெயரை ஈட்டிக்கொள்ள முடியும். ஆனால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுதல் என்பதில் அவர்களின் பெயர்கள் பட்டியலில் பின்னால் சென்று விடுகின்றது. ஏனெனில் அவர்கள் உண்ணுகின்ற பழங்கள் பழுக்காதவை ஆகும். சேவை என்ற பாடத்தில் தமக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்று சில குழந்தைகள் நினைக்கின்றார்கள். ஆனால் அது மரியாதையை பெற்றுக்கொள்வது இல்லை, அது அகங்காரம் கொள்வதாகும். எங்கே அகங்காரம் உள்ளதோ அங்கே சந்தோஷம் இருக்க முடியாது. ஆகையால் நீங்கள் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு சதா சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஸ்லோகம். இறை அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடினால் துன்பத்தின் எந்த ஒரு சுவடும் வர முடியாது. ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.